நேர்களை முக்கிய செய்தி. ஓசூரில் 15 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரி ஓசூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பெங்களூருவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்டதால் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். வருகின்ற 19ஆம் தேதி நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக அனைத்து சோதனை சாவடிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கார்கள், இருசக்கர வாகனங்கள், அவர்கள் சந்தேகிக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்திலும் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஓசூர், கிருஷ்ணகிரியில் பெங்களூருவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு சீலிடப்பட்ட கவரில் அடைக்கப்பட்டு தற்பொழுது கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூருவிலிருந்து உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தல் பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்திருக்கின்றனர்.